வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி இது. கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற குரூப் 2 மெயின் தேர்வின் முடிவு வெளியீடு. கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வின் முடிவு நேற்று வெளியிடப்பட்டது. குரூப் 2 பணிகளுக்கான மெயின் தேர்வு கடந்த பிப்ரவரி 8 மற்றும் 23ஆம் தேதியில் நடைபெற்றது. பல்வேறு பதவிகளில் 537 காலியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்பிஎஸ்சி நடத்திய அத்தேர்வை 5553 பேர் எழுதினர். இந்நிலையில் மெயின் தேர்வு முடிவை டிஎன்பிஎஸ்சி தனது இணையதளத்தில் www.tnpsc.gov.in நேற்று மாலை வெளியிட்டது. தேர்வர்கள் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு தங்களின் மதிப்பெண் தரவரிசையை தெரிந்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே கடந்த மே 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட குரூப் 2A மெயின் தேர்வு முடிவின்படி கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலையும் டிஎன்பிஎஸ்சி நேற்று இணையதளத்தில் வெளியிட்டது. இதற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ள தேர்வர்கள் தங்கள் சான்றிதழ்களை மே 16 முதல் 25ஆம் தேதி வரை தேர்வாணையத்தின் இணையதளத்தில் ஒருமுறை பதிவு பிரிவு வாயிலாக பதிவேற்றம் செய்யுமாறு டிஎன்பிஎஸ்சி செயலாளர் கோபால சுந்தரராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். சான்றிதழ்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஸோ 2 செய்தி இதில் இருக்குது. ஒன்று வந்து குரூப் 2க்கான மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருக்கு, பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து குரூப் 2Aவுக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய சான்றிதழ்களை மே 16லேருந்து 25க்குள்ளே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த செக்ஷன் வழியாக ஒரு முறை பதிவு பிரிவு வழியாக நம்ம வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிற செய்தி இருக்குது. ஸோ இது சார்ந்த தேர்வர்கள், இந்த செய்தி சார்ந்த தேர்வர்கள் அதை வந்து ஏர்லியராக முடிச்சிருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.